வணக்கம். அஸ்வின்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் கேஆர்வி கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்புழு உரம் நம்மளுக்கு நாமளே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மகிட்ட இருக்க மாட்டு எருவெல்லாம் கொண்டாந்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இதில் அந்த புழுவை கொண்டாந்து இதில் விடணும். அந்த புழுவை விட்டுட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்தோடனே அந்த புழு இந்த எருவை சாப்பிட்டு நல்லா வளர்ந்து எச்சம் போட்டு இந்த எரு ஒரு மாதிரி சாப்பிட்டா நல்லா மாறிடும். இந்த எரு நம்ம காட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளே இந்த மண்புழு உரத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம எருவை நம்மளே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். இது நிழல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு செட்டு போட்டு இந்த செட்டுக்குள்ளே பண்ணியிருக்கோம். மீதி அந்த பக்கமும் நம்ம செட்டு போட்டுட்டு நமக்கு டெய்லி வர அந்த எருவை எல்லாமே கூலத்தை தனியாக பிரிச்சுட்டு வெறும் எருவாக பொறுக்கி மண்புழு தயாரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஏரியா இப்போ ஒதுக்கியிருக்கோம். நம்ம மாட்டுப்பட்டிக்கு பக்கத்துலேயே இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது இன்னும் ஒரு 25 நாள் கழிச்சு நம்ம வயலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வயலுக்கு எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நாளில் இதில் மண்புழு கொண்டாந்து இதில் விட்டுட்டா அந்த மண் இப்படி இப்படி இருக்காது, போல நல்லா உதிரியாக நல்லா இருக்கும். மண்புழுவோட எச்சம் தான் நம்ம எருவாக போகிறது. அடுத்து நம்ம இப்போ வயலுக்கு போவோம். இப்போ வயல் நெல் அறுத்த வயல் அது நம்ம கம்பெனியை ஒட்டி இருக்கிறது. நம்ம கம்பெனியை ஒட்டி நம்ம அதை வேற ஒருத்தரோட இடம் தான். அதை நம்ம கம்பெனிக்கு இடம் தேவைப்படுதுன்ட்டு அதை எடுத்து வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நெல் அறுவடை பண்ணிட்டோம். அதில் பொன்னி நெல் தான் அறுவடை பண்ணோம். இப்போ அந்த இதில் அடுத்து நம்ம காய்கறி பண்ணலான்ட்டு இன்னைக்கு அந்த இடத்த பார்வையிடலாம் வாங்க. இதுதான் நம்ம கம்பெனி. இது கம்பெனியை ஒட்டி இருக்கிற இடம். இந்த இடம் ஃபர்ஸ்ட் இப்போ நெல் அறுவடை பண்ணியாச்சு. பொன்னி நெல் போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு எல்லாமே எருவு கொண்டாந்து போட்டிருக்கோம். எருவை விசிறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. எரு விசிறி அதுக்கப்புறம் பதமாக உழவு ஓட்டி அதுக்கப்புறம் இதில் வெஜிடபிள் பண்ணி இந்த வெஜிடபிளை நம்ம ஹோட்டலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வயல் அவங்க யூஸ் பண்ணாதே வச்சிருந்தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துக்காரர் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம எருவு கொடுத்து தான் பயிர் பண்ணோம். நெல் உண்மையிலுமே நல்லா சூப்பராக வந்தது. இது இந்த வருஷம் பொங்கல், எப்பயுமே பொங்கல்னா என்ன கிராமத்துலலாம் எப்பயும் முதல்ல நெல் அடிச்சு அந்த நெல்லுல தான் பொங்கல் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் அதில் தான் வச்சோம். தலைப்பொங்கல்னு சொல்லிக்கலாம். இந்த வருஷம் அஸ்வின்ஸோட தலைப்பொங்கல்னு சொல்லிக்கலாம். இந்த வருஷம் அந்த நெல்லில் தான் பொங்கல் வச்சோம். சூப்பராக இருந்தது. இது ஒரு 1.5 ஏக்கரு. 1.5 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஏக்கர் பக்கம் தீவனம் போட்டிருக்கோம். மாட்டு தீவனம். மாட்டுக்கு தீவனத்துக்கே நம்ம அந்த மாட்டுக்கு கொடுக்குற தீவனத்துக்கு கூட நம்ம உரமே கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது சாப்பிட்ற அந்த உணவு கூட கெமிக்கலாக இருக்குனுங்கிறதுக்கோசரம் அந்த மாட்டுக்கு தீவனத்தை உரம் கொடுக்காதே தான் வளர்க்குறோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவுத்திக்கீரை வளர்க்குறோம். டெய்லி அவுத்திக்கீரை அதில் ஒடிச்சு அதுக்கு நம்ம மாட்டுக்கு அதில் தான் போடுறோம்.
இந்த வயல் வந்து ஏற்கனவே நெல் அறுத்த உடனே சேடை விட்டாச்சு. சேடை எதுக்கு விடுறோம்னா இதில் நிறைய நெல்லுலாம் கொட்டியிருக்கு பாருங்க, ஏகப்பட்ட நெல் கொட்டியிருக்கு. இந்த நெல் எல்லாம் முளைச்சிரும். இப்போ சேடை விட்டதுனால முளைச்சிரும். முளைச்சதுக்கு அப்புறம் உழவு ஓட்டும் போது அந்த அந்த வயல் வந்து நல்லா பதமாக இருக்கும். இப்போ களும்பு கட்டாத இருக்கும். களும்பு கட்டினா எப்பயுமே மண் வந்து இருகலாக இருந்தால் பயிர் நல்லா வராது, எந்த பயிராக இருந்தாலுமே. அதுக்கோசரம் தான் நெல் அறுத்த உடனே சேடை விட்டாச்சு. இப்போ எரு இன்னைக்கு விசிறின உடனே நாளைக்கு உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 4 வகையான காய்கறி, மெயினாக வந்து வெண்டை, கத்திரி, அதுக்கப்புறம் வந்து பீக்கன், புடலை, அதுக்கப்புறம் வந்து சுரக்காய், இந்த மாதிரி டெய்லி தேவைக்கு அன்னாடம் நம்ம என்ன தேவையோ, நம்ம ஹோட்டலுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த காய்கறியை மட்டும் இதிலேருந்து எடுக்கலாங்கிறது தான். இந்த எரு வந்து எப்பயுமே வந்து பழைய எருவாக இருக்கணும், புதுசாக இருக்கக்கூடாது. புதுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும். இது பழைய எருங்கிறதுனால நல்லா பொல பொலன்னு இருக்கு, சூடு இருக்காது. புதுசான எரு போடும்போது அது என்ன ஆகும்னா அது நிலத்துலேயும் சூடாக இருக்கும், அள்ளி போடவே முடியாது, நம்மளாலே அள்ளி வயலில் விசிற முடியாது. ஹீட்டாக இருக்கும், ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கும்போது அந்த பயிருமே நல்லா வராது. மண் வந்து எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ, பதமாக இருக்கோ, அப்போ வந்து அந்த பயிர் வந்து நல்லா வரும். இது முழுக்க வந்து எரு போட்டு ஆர்கானிக்காக பண்ண போகிறோம். இது எல்லாரும் நீங்களும் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வரோம். எல்லாருமே திரும்ப இளைஞர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு வரணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் நம்ம ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா அரும்பாவூர், மலையாளப்பட்டி, பூலாம்பாடி எல்லாருமே தீவிர விவசாயிங்க, பயங்கரமாக இறங்கி வேலை பார்க்குவோம். வயலில் இறங்கி வேலை பார்த்த ஆளுங்க எல்லாருமே நாங்கள். இன்னைக்கு வந்து அப்படியே ஒதுங்கி பிஸ்னஸில் வந்துட்டோம். பிஸ்னஸில் வந்தாலும் எல்லாருக்குமே நிலம் இருக்குது, நிலத்தை விடவே கூடாது. அந்த நிலத்தை வந்து திரும்ப ஒரு நல்ல ஒரு நிலமா மாற்றி மறுபடியும் நல்ல வளமான நாடாக மாற்றணும். நம்மளோட தமிழ்நாட்டை, இந்தியாவை வளமான நாடாக மாற்றணும்.